வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. குபேர கலச அறக்கட்டளையின் மேடையை அலங்கரிக்க வருகிறார் ரவிச்சந்திரன் சார் அவர்கள். வருக வருக என வரவேற்கிறோம். அவங்களுக்கு ஒரு வாரமாகவே உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கிட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க. நன்றியை தெரிவித்துக் கொண்டு சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பாருங்கள், ஜீவனஸ்தானத்தை பற்றி பேசுகிறாங்க. பொதுவாகவே துலாம்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த துலாமில் சனி பகவான் ஜீவனக்காரகன் உச்சமாகக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது சார் பேசக்கூடிய அழைப்பு அற்புதமான ஒரு அமைப்பு, எல்லாரும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு 10ஆம் பாவகமும் தொழிலும் அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கிறாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன். நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையில் நான் கலந்து கொள்வது இது 4வது மீட்டிங். இதே இடத்துல நான் 3 மீட்டிங் கலந்துருக்கேன். ஒரு மீட்டிங் நம்ம அது என்ன ஊர் சார், ஏதோ ஒரு ஊரில் கணக்கம்பாளையத்தில் கலந்துருக்கோம். இது நமக்கு 4. வரக்கூடிய அனைத்து குபேர கலச மீட்டிங்கிலும் நான் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கு. தினசரி கிருஷ்ணர் போருக்கு போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போவார் குந்தி தேவி கிட்ட. என்ன விஷயம் சொல்லிட்டு போவார்னா, குந்தி தேவியே கேட்பாங்க, இல்லை மன்னிக்கணும், குந்தி தேவி கேட்க மாட்டாங்க, பாஞ்சாலி கேட்பாங்க, இன்றைக்கி யார் போரில் மரணம் அடைவாங்க அப்படின்ட்டு. உடனே கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்திலேயே மிக மிக ரொம்ப நல்லவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி இறக்க போகிறாருன்னு சொல்லார். உடனே சொல்லிட்டு அவர் போயிட்டார். பாஞ்சாலிக்கு அங்கே இருப்பு கொள்ளலை. அவங்களால வீட்டில் சரியாக இருக்க முடியல, அந்த அரண்மனையில் சரியாக இருக்க முடியல. உலகத்திலே ரொம்ப நல்ல ஒரு மனிதர்னு சொல்லிட்டு போயிட்டாரே, அப்போ இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல மனுஷன் நம்மளுடைய 5 பேரில் ஒருத்தரான தர்மன் தானே, அப்போ நம்ம தர்மருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினச்சி அந்த அம்மா அப்படியே உலாத்திட்டு இருக்கிறாங்க அரண்மனையில். மாலை போர் முடிஞ்சு இரவு கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் வந்தோடனே 5 பேர்த்தையுமே பாஞ்சாலி பார்த்துட்றாங்க. அப்பா நம்மால் வந்துட்டாருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நம்மால் வந்துட்டார், அப்போ உலகத்திலே ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்னு கிருஷ்ணர் சொன்னாரே, அது யார்? கிருஷ்ணர்கிட்ட கேட்போம்ட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறார், உங்கள் வீட்டுக்காரர், நான் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் தான் நல்லவர் நினச்சேன், ஆனால் என் வீட்டுக்காரை விட ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் இருக்கிறாருங்கிறபோது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப நல்ல ஆத்மாவை தான் இன்றைக்கி நான் கொன்னுட்டு வந்திருக்கேன், அந்த நல்ல ஆத்மா வேறு யாரும் இல்லை, கர்ணன்னு சொன்னாராம். யாருங்க? கர்ணன் சொன்னாராம். அப்போது ஏன் சார், உங்களுக்கு 10ஆம் பாவம் தானே உங்களுக்கு பேச கொடுத்துருக்கோம், 10ஆம் பாவம் பற்றி பேசணும், தொழிலை பற்றி பேசணும், ஏன் சார் கர்ணனெல்லாம் இழுத்து கொண்டு உள்ள விட்றீங்க? சார் காலபுருஷனுக்கு 10 யாருங்க சார்? எந்த வீடு சார்? கும்பம் தானே. கும்பத்தில் தானே சார் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் சார் கர்ணன். 10ஆம் பாவத்தை பற்றி பேசும்போது அவரை பற்றி நான் பேசலைன்னா நான் இந்த ஜென்மம் எடுத்ததுக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும் சார். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது சார். கர்ணன் பிறந்து நட்புக்காக இருந்து தன் தம்பிங்களுக்காக எப்படி உயிரை விட்டாரோ, இந்த வாலி அபூர்வ சகோதரர் படத்தில் ஒரு பாட்டு, ஒரு வரி எழுதியிருப்பார், அந்த வானம் அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும், அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையும் தியாகத்தில் தான் ஓடிட்டுருக்கும். யாராவது ஒரு ஜாதகர் இதை மாற்றி சொன்னால் என் பேரை இன்னையிலேருந்து சந்திரன் ரவின்னு நான் மாற்றிக்கிறேன், வேற என்ன சொல்ல முடியும்? சரிங்களா? எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களையும் வணங்கி இந்த 4வது குபேர கலச அறக்கட்டையில் பேசுவதில் பெரும் பாக்கியம் பெற்று இதில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை பற்றி பேசலான் இருக்கேன்.
10ஆம் பாவம் வந்து நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். இதனோட தொடர்பு கொண்டது தான். நண்பர்கள் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசிட்டு ஒருத்தர் போகிறார். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே வீட்டுக்காரம்மா சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க. சாப்பிட்டோன்னே ஏங்க இந்த மாதம் என்ன சம்பளம் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் சம்பளம் போடலை, இன்னும் 2-3 தேதி ஆகும் போல். வீட்டில் நிறைய ஜாமான் இல்லைங்க, மளிகை பொருள் எல்லாம் பால்காரனுக்கு அப்படியே பாக்கி நிற்கிது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கலாமா? நீங்கள் போய் கேட்டால் தாங்க உங்களுக்கு உங்களுடைய கம்பெனியில் சம்பளம் தருவாங்க, கேட்காம இருந்தால் எப்படி அப்படின்னு மனைவி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஆண்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, சாப்பிடும்போது மனைவி வந்து தோணன்னு பேசுனா பிடிக்காது. புரியுதுங்களா? அதுவும் பணத்தை பற்றி பேசுனா பிடிக்காது. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. சம்பளம் வாங்கலாமா, வாங்கினோன்னே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாங்கிறாரு. சாந்தமான குரலையே கோவத்தை உள்ளே அடக்கி வச்சுட்டு, நான் எத்தனை நாள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து கடன் சொல்லிகிட்ருப்பேன் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியே பேசுவோம். அவர் ஒரு வாய் கூட சாப்பிடாமல் அப்படியே தட்டை வச்சுட்டு போய் தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்துகிட்டு வந்து மனைவி கிட்ட தரார். இந்தம்மா இந்த மாத சம்பளம் முழுசாக இருக்குது, பயன்படுத்திக்கன்னு சொல்லி தரார். இப்போ தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு மனைவி கேட்க, என் நண்பர்கள் சொன்னாங்க, காசு இல்லாமல் வீட்டுக்கு போனால் கட்டி என் மனைவி கூட மதிக்காது அப்படின்னு. அப்போது சம்பாதித்தியம் அதுதாங்க புருஷ லட்சணம். பழமொழி வந்துருச்சுங்களா? 10ஆம் பாவத்தோடு இப்போ கொண்டு வந்துட்டேன்னா, நம்ம கம்பி கட்ட தெரியணுங்க. யாராக இருந்தாலும் எந்த ரூட்டில் போனாலும் கடைசியில் நம்ம வந்து சேரக்கூடிய இடத்துக்கு வந்துடணும். எந்த மலை முகடு உச்சியில் ஒரு ஆறு பிறந்தாலும் கடலில் சங்கமிக்குங்கிற மாதிரி நம்ம எந்த பாவத்தை பற்றி பேசினாலும் அந்த பாவத்துக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்துடணும். அப்போது பணம் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சார் தொழிலை பற்றி பேசுகிறேன்ட்டு பணத்தை பற்றி பேசுகிறேன்? வரேன். 2ஆம் இடத்துக்கு பெரிய திரிகோணம் எதுங்க சார்? எதுங்க மேடம்? 10ஆம் இடம் தான். 2ஆம் இடத்துக்கு பெரிய திரிகோணம் 10ஆம் இடம் தான் வரும். 9ஆம் இடம் தானே 2க்கு. அப்போ அந்த அமைப்பில் உங்களுக்கு பணம் நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யணும் அல்லது தொழில் நடத்தணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 10ஆம் பாவத்தில் தொழில் எந்தளவு முக்கியமோ அந்தளவு காசும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, 10ஆம் இடத்துல பாருங்கள், கர்மஸ்தானம் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த கர்மம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிறது, இந்த சாப்பிட்றது, இது மட்டும் இல்லை சார் கர்மா. நம்மளுடைய பெற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இறுதி சடங்குக்கு பேரும் கர்மா தான். அந்த சம்பவமும் குறிக்கக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம் தான். ஓகேங்களா? அப்போது 10ஆம் இடத்தினுடைய திசையும் புக்தியும் இல்லாமல் ஒருவர் வந்து கர்மம் செய்யவே முடியாது. இது என்னுடைய குருநாதர் இப்போ வரும்போது சொல்லி கொடுத்தார். ரவி சார், என்னுடைய குருநாதர் இப்போ வரும்போது சொல்லி கொடுத்தாரு. இது 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாமல் ஒரு மனிதனுக்கு கர்மங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஒன்று 10ஆம் இடத்தினுடைய தசை நடக்கணும், புத்தி நடக்கணும், அட்லீஸ்ட் அந்தரத்துலையாவது வீட்டில் ஒரு கர்மா காரியம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தொழிலையும் கர்மாவையும் ஒரே இடத்துல வச்சுருக்கிறார் அப்படின்னா, தொழிலில் ஓரளவுக்காவது நம்ம நாணயமாக இருக்கணும் அப்படின்னு. அதாவது பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு நீங்கள் நிறைய பேர் செயல்படுறோம். புரியுதுங்களா? அது தவறுங்கிறது உணர்த்துறதுக்கு தான் 10ஆம் பாவத்தில் கர்மஸ்தானத்தோடு சேர்ந்து தொழில் ஸ்தானமும் கொடுத்துருக்கிறார். இது வந்து நீ சினிமா படத்துலேயே பார்க்கலாம் சார். ஆனந்த படத்துலேயே நம்மளுடைய மம்புட்டி மலையாள சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார், நான் வந்து கல்லாப்பெட்டியில் காசை மட்டும் சேர்க்கல, கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் புண்ணியமும் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். அதை சொல்லக்கூடிய இடமும் இந்த 10ஆம் இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். நேர்மையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த 10 தான் சார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய பேருக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய வீடும் இந்த 10 தான். அது எப்படின்னா மாமியார் வீடும் 10 தான். மனைவி போகும்போது தனியாக போயிட்டு வரும்போது 4-5 பேரோடு அவங்க மைண்டில் வருவாங்கன்னு சொல்லி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லா மாமியாரையும் நம்ம வந்து குறை சொல்லலை. சில மாமியார்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மருமகன் வந்து நம்ம பேச்சை வந்து மதிக்கணும், கேட்கணும், மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க பொண்ணு மேலே அவங்க இருக்கிற அக்கறை அது நியாயம்தான், அதில் வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆணோடைய இடத்துல இருந்து மருமகன்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது, உங்கள் அம்மா உனக்கு அட்வைஸ் பண்ணதை அதோட வச்சுக்கோ, எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது, எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணாவே எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு மருமகன் இருக்கிறபோது அங்கே பிரச்சனை உருவாகுது. அப்போ 10ஆம் இடங்கிறது மாமியாருக்குரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது.
மனைவியுடைய சொத்தும் 10 தான் சார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா சம்பாதிக்கக்கூடிய பணம், அப்பா வந்து கொஞ்சமாக பணம் சம்பாதிப்பாரா, நிறைய சம்பாதிப்பாரா, அப்பாவுக்கு குடும்பம் சீக்கிரம் அமைஞ்சிருக்குமா? தங்கபாண்டியன் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார், 3ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அம்மாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை பேஸ் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 10ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால், 10ஆம் இடத்தை சுபகிரகம் பார்த்தால் தகப்பனாருக்கு சீக்கிரம் குடும்பம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அது குடும்பஸ்தானம். ஓகேங்களா? ஆனால் குடும்பம் அமைஞ்சிருக்கும், பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை தான் ஜோதிடத்தில். ஓகே, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்பாவுடைய வாக்கும், நம்மளுடைய அப்பா எந்த மாதிரி வாக்கு உள்ளவர் அப்படிங்கிறது இந்த 10ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து அதாவது நம்மளுடைய அண்ணன் அக்காவுக்கு இது வந்து விரயஸ்தானம். நம்மளுடைய 10ஆம் பாவத்தினுடைய தசை புத்தி நடக்கும்போது நம்மளுடைய அண்ணன் அக்காவுக்கெல்லாம் பணம் விரயம் ஆகிட்டுருக்கும், ஊரை விட்டு ஊர் கிளப்பி விட்டுரும்னு அர்த்தம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஏதாவது இப்போ அம்மா ஒரு இடத்துக்கு ஜாதகம் பார்க்க போகிறாங்க சார், அவங்களுக்கு ஜாதகம் இல்லை. நம்ம வந்து வெற்றிலை பிரசனம், நாடி பிரசனம், நம்ம சோழி பிரசனம், எவ்வளோ பிரசன முறைகள்லாம் போட்டு எடுத்தாலுமே கூட நம்ம குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் தன்மையை அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பரிகாரம் 100% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 4க்கு 7 தான் 10, மாற்றம் இல்லையே. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு பணம் நிறைய வரணும்னா 10ஆம் இடம் கனெக்டிங் ஆகணும். 10ஆம் இடம் கனெக்டிங்கை தொழில் பண்ணாமல் ஒருத்தங்களுக்கு பணம் வராது சார். இன்னொரு விஷயம் சொல்லலாம், லாட்ரி சீட்டு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம் சார். அந்த பாவத்துக்கும் 2ஆம் இடம் தொடர்பு உண்டு சார், இருக்கிறனால தான் சார் அந்த வகையிலையும் வருமானம் வருதுன்னு நம்ம வந்து சொல்லணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு இது வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ விரயஸ்தானம் சொல்லக்கூடியதும் ஒருத்தருக்கு வந்து எப்போவுமே பணம் விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கடனை நோக்கி அதிகம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனம் சார். குட்டி குட்டி விஷயந்தான் சார், அந்த பாவத்துக்குள்ளாரையே எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு வந்து ஒளிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சுட்டி காட்டிகிட்டு இருக்கும். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அதாவது குழப்பம் ஏற்படும். நீங்கள் இந்த வீடியோவை 2-3 முறை திருப்பி போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்தளவு உங்களுக்கு புரியும், அதாவது எந்தளவு வந்து உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்படி 10ஆம் பாவத்தை பற்றி நாம் வந்து பேசிக்கிட்டே போகலாம். சரிங்களா? நேரம் வந்து குறைவாக இருக்குது. எனக்கு அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் எடப்பாடி ரவிராஜன் ஐயா பேசணும். அதனால் கருத்தில் கொண்டு நான் சீக்கிரமே நம்மளுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். சரி, 10ஆம் பாவத்தை பற்றி பேசிட்டோம். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அரசியல்வாதி, அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவர், அதன் பிறகு அரசு உத்தியோகஸ்தர், என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேணுமாலும் இருக்கலாம், என்ன கேட்டகரியில் வேணுமாலும் இருக்கலாம், அரசு வேலையில். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது திக்பலம் அடைவார். கிழக்கு பக்கம் போகிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையால் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்களால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் எலக்ட்ரிக் கடைலாம் ஊரில் வந்து வச்சுருப்பாங்க. உயரமான பகுதியில் சொத்து இருக்கும். ஓகேங்களா? அந்த அமைப்பு இப்போ மாவட்ட தலைநகரம், அதன் பிறகு பார்த்திங்கன்னா தாலுக்கா, இந்த மாதிரி பெரிய ஊர்களில் மெயினாக சொல்லக்கூடிய இப்போ அவங்களுக்கு ஒரு இடம் சொத்து இருக்கிற இடமோ வீடு இருக்கிற இடமோ சொன்னால் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். உயர்ந்த இடம்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எல்லாமே நமக்கு உயர்வாகவே கிடைக்கும். அவங்க எல்லா விஷயத்துலையும் சாப்பிட்றது கூட சார் சாதாரண ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஹோட்டலில் எது அவங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கோ பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல தான் சாப்பிடுவாங்க. அப்படி ஏன்னா 10ஆம் இடம் தான் சாப்பாட்டுக்குரிய இடமும் கூட. அப்போ அந்த அமைப்பில் சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தால் நம்ம சொன்ன அந்த பலன்கள்லாம் நிறைய விஷயம் இருக்குது சார். நான் வந்து நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வரல. சரிங்களா? இப்போ என்ன என் மைண்டில் தோணுதோ அதை தான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பலன்கள் நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, 10ஆம் இடத்துலையே சந்திரன் வந்துட்டார். உணவுப் பொருள்கள் சார், அழிமானம் ஆகக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கீரைகள், பால், சரிங்களா,
இந்த இந்த மாதிரி குடிக்கக்கூடிய திரவங்கள் அனைத்துமே 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் இது நடக்கும். நீங்கள் உடனே 10க்கு 8 தானே சந்திரன் 5 நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து வேறு ஒரு விதிமுறையின் கீழே வருது. அந்த அமைப்பின்படி 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த பழச்சாறு, ஜூஸ் கடை, சரிங்களா, தண்ணி பாட்டில் விற்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். மிக விரைவில் வீடு கட்டுற பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா, வீடு, மனை, வாகனம், சொத்து இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையிலே அமையும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அவர் திக்பலம் இழந்து விடுவார். நிஸ்பலம்னு சொல்கிறது. ஓகேங்களா, நிஸ்பலம்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு தான். இது வந்து 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அவர் திக்பலம் இழந்து விடுவார். நம்ம சொன்ன இத்தனை காரகத்துவத்தில் ஒரு காரகத்துவம் பிரச்சனையாயிடும். மெயினாக என்ன சார், அம்மா வழி பிரச்சனையாகி மீதெல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய், ரொம்ப தைரியம் வீரியத்துக்கான கிரகம் செவ்வாய். இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது மருத்துவம், இவரும் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். மருத்துவம், இராணுவம், பொறியியல், இன்ஜினியரிங், கட்டிடம், சேஃப்டி ஆஃபீஸர், சரிங்களா, கொத்தனாருங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்ரிங் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ், காக்கி சட்டை போட்டு வேலை பார்க்குற அத்தனை அமைப்புகளுமே செங்கசூளை வச்சு நடத்துறது. ஓகேங்களா, இது எல்லாமே பெரிய துவரம்பருப்பு மண்டி வச்சு நடத்துகிறாருன்னா 10ல் செவ்வாய் இருக்குது. நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், சமீபத்தில் தான் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய பருப்பு, அதாவது துவரம்பருப்பு ஏஜெண்ட் எடுத்து அவர் நடத்துகிறார். மிகப்பெரிய ஏஜெண்ட்டு, கன்னி லக்னம், 10ல் வந்து செவ்வாய். புரியுதுங்களா, 10ல் செவ்வாய், அது புதனுடைய வீடு. அதே தான் சார், அதே தான். அப்போது அந்த அமைப்பு தான் இங்கே அவர் ஏன் மற்ற பருப்பு அவர் வாங்கி வியாபாரம் செஞ்சுருக்கலாமே. இப்போ 10ஆம் இடமா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. பாசி பயிர் வாங்கி வியாபாரம் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்துக்கு தாங்க வலு அதிகம். இது வந்து நமக்கு அனுபவத்தில் நமக்கு வந்து புரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக புரியும். அப்போது 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும். நமக்கு இந்த மாதிரி தொழில் மூலிமா நமக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கு அடுத்தது 10ஆம் இடத்துல புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல தாய்மாமன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். இன்றைக்கி தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் புதன் தான். கணக்கு சார்ந்த அத்தனை விஷயமும் புதன் தான். ஓகேங்களா, அப்போ 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அவங்க வந்து கணிதம் சம்மந்தப்பட்ட படிப்பு, கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேக்ஸு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து நாலேஜ்ஃபுல் பர்சனாக இருக்கிறது. ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து பாருங்க. 10ல் புதன்னா ஜோதிடத்தில் முதல்ல சொல்லியிருக்கணும். தெனாலிராமன் படத்தில் எனக்கு தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு சொல்கிற மாதிரி அவர் தாய்மொழியை முதல்ல சொல்கிற மாதிரி 10ஆம் இடத்துல புதனை எடுத்து பேசும்போது முதல்ல ஜோதிடத்தில் இல்லைங்க சொல்லணும். ஜோதிடம் மிக முக்கியமாக நல்ல அமைப்பில் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்கணத்தில் 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது எதிர்த்த மனை கண்டிப்பாக காளிமனையாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒருவேளை காளிமனை இல்லை, அங்கே வந்து யாராவது குடியிருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வாரிசு குறைபாடு அல்லது அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். இருக்கும்னு சொல்லலைங்க மேடம், இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொழில்கள் 10க்கு புதன் இருக்குது. 10ல் புதன் இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு காரகத்துவத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் அதிக காரகத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு 10ல் குரு, பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்கும் தொழில், ஆசிரியர் தொழில், வங்கி தொழில், பணத்தை கொடுத்துட்டு வாங்குகிற வட்டி தொழில், நிதித்துறை, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் நீதித்துறை, ஜட்ஜு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குரு இங்கே இருக்கும்போது இருக்கும். நிறைய ஜாதகத்தில் இது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆதித்ய குருஜி ஐயா வந்து இது நிறைய கேப்பில் தண்ணி குடிச்சிக்கிறேன்.
10ஆம் இடத்துல குரு இருந்தால் இந்த தொழில்கள்லாம் அமையும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் நிறைய ஜாதகங்களில் நிரூபிச்சிருக்கிறாரு. நம்மளும் நிறைய ஜாதகங்களில் அது வந்து பார்த்துருக்கோம், உறுதிப்படுத்தியிருக்கோம். அதாவது யாராக இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அங்கேயும் புதன் தான் கடைசி வாசகமாக வர்றாரு. ஒரு குருநாதர் ஒரு விஷயத்தை சொல்லும்போதே இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார எந்த ஒரு மாணவர் சொல்கிறாரோ அவர் ஆக சிறந்த மாணவர். புரியுதுங்களா? அப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு. இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ரொம்ப கௌரவமாக இருப்பாங்க அவங்க. இந்த கௌரவத்துக்கு இன்னொரு பேர் வரட்டு பிடிவாதம். சரிங்களா? இவங்க வந்து பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. தன்னுடைய கௌரவம் தான் எதுலேயும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ 10ஆம் இடத்துல குரு இருந்தால் இந்த மாதிரி தொழில்கள்லாம் நமக்கு வந்து கொடுப்பார். இன்னொரு விஷயம், மஞ்சள் சார்ந்த விஷயம். மஞ்சள் பண்ணால் நம்ம மஞ்சள் மாநகரை தாண்டி தான் வந்திருக்கோம். ஈரோடு மாவட்டம் முழுக்க மஞ்சள் வச்சுருக்காங்க. சார் உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து கோச்சாரத்தில் இப்போ நல்ல இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சள் எந்த ஜோதிடரையும் கன்சல்டேஷன் பண்ணாமலே நீங்கள் வைங்க. ஆனால் அந்த நல்ல இடத்துல இருக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது. திருப்பி நீங்கள் மறுபடியும் ஒரு ஜோசியர்கிட்ட தான் போகணும். ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு, சார் எனக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் கேளுங்க, எனக்கு குரு நல்லா இருக்கிறாரா சார், நான் மஞ்சள் வைக்கிறேன் நல்லா வருமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து கெடாமல் இருக்கிற பட்சத்தில் மஞ்சள் வச்சிங்கன்னா மிகப்பெரிய அமோகமான ஒரு விளைச்சல் வந்து அது மூலியம் ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி தங்கம் நகையை சார்ந்த அத்தனை, அதாவது பியூர் தங்கம், இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் குரு பகவான் தான். பணம் இருக்கக்கூடிய இடத்துல புழங்கக்கூடிய அத்தனை தொழில்களுமே குரு தான். அப்போ 10ஆம் இடத்துல தொழில் இருக்கும்போது கேசியர் பொறுப்பில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பாருங்கள், குருவுக்கு அடுத்த கிரகம் சுக்கிரன். இந்த 10ல் சுக்கிரன் இருக்கும்போது அதை எடுத்தோடனே சொல்லிடுறேன், அவர் வந்து அங்கே நிஸ்பலம் அடைவார், அதாவது திக்பலம் இழந்துருவார். இருந்தாலும் ஒரு பாவ கிரகம் வந்து 10ஆம் இடத்துல இருப்பது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. அவர் 1, 5, 9ஆம் பாவத்தில் தான் இருக்கணும். அப்போ சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துகிறோமோ அத்தனையும் சுக்கிரன் தான். ஒரே வரியில் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே சுக்கிரனை பற்றி விளக்கிறதுக்கே வேலை இல்லை. பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயமும் சுக்கிரன் தான். சரிங்களா? அதன் பிறகு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த அறுசுவைகளும் ஒரு கிரகங்களுக்கு இருக்குது. அதில் இனிப்பு வந்து இயற்கை இனிப்பு குரு, செயற்கை இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்கோம், 10ஆம் இடத்துல சுக்கிரன், குரு வந்து அந்த சுக்கிரனை தொடர்பு கொள்கிறார். அவர் பெரிய ஸ்வீட் கடை வச்சுருக்கிறார். ஏன்னா சக்கரைங்கிறது நம்ம உருவாக்கின ஒரு பொருள். அந்த ஒரு பிராண்டு வச்சு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீட் ஸ்டால் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 40 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டார். இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் இதுதான் பலன்னு தெரியாமலே அவர் ஸ்வீட் கடை வச்சுருக்கிறார். இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர் வந்து இந்த காணாமல் போகிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வித்தையை தெரிஞ்சு வச்சவர். இப்போ அவர் ஐயா இல்லை, அவர் இந்த விஷயத்தை வந்து கையாண்டிருக்கிறாரு. அதுக்கு காரணம் இந்த 10ஆம் இடத்துல அவருக்கு இருந்த சுக்கிரனும் அதை குரு பார்த்த ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பழங்கள் பூராமே குரு அப்படின்னு சொன்னாலும் சில பழங்கள் வந்து சுக்கிரனுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பழங்களையும் தூக்கி இந்த கேஸாக வெம்மேலே போடு, இந்த கேஸாக வெம்மேலே போடுன்னு சொல்கிற மாதிரி சப்போட்டா பழம் வந்து புதுசாக நம்மளே உருவாக்குனது. அது வந்து இயற்கை கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். சப்போட்டா பழத்துக்கு மட்டும், சப்போட்டாவா, ஆமாம், சப்போட்டா பழத்துக்கு மட்டும் தனியாக செடி கிடையாது. இருக்குங்களா? யாராவது கொடுக்குறாங்களா? இல்லை. 2 செடிக்கு நடுப்புற அந்த செடி வளரும். அந்த வளர்ந்தவொடனே சைடில் இருக்கிற அந்த 2 செடியும் வெட்டி விட்டுட்டு இந்த செடியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பதியம் பண்ணி வச்சிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு வேப்ப மரம் வேணும், ஒரு அரச மரம் வேணும்னா நீங்கள் அரச மரத்தை கொண்டு வந்து அரச மரத்தையே கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் அரச மரம் வேணும்னா அரச விதையை போட்டு அரச மரம் வந்துடும். ஆனால் மாதுளைக்கு மட்டும் விதை போட்டால் வராது. அப்போ அந்த பழம் சுக்கிரன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், லக்ஸுரியாக இருக்கக்கூடிய அமைப்பு, காரு, சரிங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அத்தனையுமே சுக்கிரன் தான். இதில் ஒரு மிகப்பெரிய இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த லென்ஸு வைக்கிறாங்க பாருங்கள், கண்ணாடியில் லென்ஸ், இந்த லென்ஸு சுக்கிரன் தான்.
ஒரு கண் மருத்துவருடைய அவர் வந்து ஐ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாரு. அவருடைய ஜாதகத்தில் 10ல் சுக்கிரன். நம்மளும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், பலன் கரெக்டாக வரல ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில். கடைசியில் இந்த ஒரு விஷயம், அதாவது தேஞ்சு போய் கடைசியாக, சார் நீங்கள் எது இந்த ஐக்கு இந்த கண்ணாடி கிளாஸில் லென்ஸ் வைக்கிற நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா செவ்வாயுடைய 4ஆம் பார்வையிலே அந்த சுக்கிரன் இருக்குது. மருத்துவமும் அங்கே தொடர்பு வருது. 10 அடி அடிக்கும்போது ஒரு அடி நம்ம மேலே வேலை தானே செய்யும். சொல்லும்போது ஆமாங்க சார், நான் வந்து இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சுக்கிரன்னா கண்ணில் இருக்கக்கூடிய இந்த லென்ஸுன்னு சொல்லலாம். அதுவும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு ஃபர்னிச்சர் ஐட்டம் சம்மந்தப்பட்டது பூராமே சுக்கிரன் தான். சத்யாவுக்கு போங்க, குழுல ஏசி வாங்க. எங்கள் அக்கா வந்து ஆடுதில்ல, லீலா அக்கா. இந்த விளம்பரம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு சொகுசாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் சுக்கிரன். மனைவி வந்து சுக்கிரன். இன்றைக்கி மனைவி நிறைய பேருடைய ஜாதகத்தில்ங்க, மனைவி வந்ததுக்கப்புறம் தாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையே மாறி இருக்கு. இதை கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். எந்த ஒரு மனுஷனும் இதை வந்து மறுக்கவே முடியாது. ஒன்று இப்படி இருந்தவன் இப்படி ஆயிருப்பான், இல்லாட்டி இப்படி இருந்தவன் இப்படி ஆயிருப்பான். இதுவும் மாற்றம் தான், அதுவும் மாற்றம் தான். ஆனால் ஒரு 60% மாற்றம் இப்படி இருந்தவன் தான் இப்படி ஆயிருக்கான். மீதி 40% அது வேறு கதை. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியவங்க வந்து சுக்கிரன் தான். அப்போ 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் போகும்போது இது நல்ல ஒரு அமைப்பிலே வேலை செய்யும். ஓகே, மனைவியால் நமக்கு ஆதாயம் இருக்கும். மனைவி பணம் சம்பாதிப்பாங்க. அது 2000மோ 10,000மோ 20,000மோ ஏதோ ஒரு தொகையை சம்பாரித்து கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு சுக்கிரனுக்கு பிறகு சனி பகவான். 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, குடிக்கக்கூடாத திரவங்கள் பூரா சனி. இயல்பாக எளிமையாக முடிச்சிடலாம். அதே மாதிரி பெட்ரோல் பங்கு வச்சு அந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறது, பெட்ரோல் பங்கு வச்சு நடத்துகிறவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்கெல்லாம் டிரைவர் வண்டியில் நம்மளுடைய பஸ்ஸு ஆட்டோ இதுக்கெல்லாம் டிரைவராக இருக்கிறாங்க பார்த்திங்களா, இவங்க அத்தனை பேருமே சனி தான். அவங்க தான் ரொம்ப நிதானமான மனிதர், பொறுமையானவங்க. அப்போ இதை வந்து சனி பகவானை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, டாய்லெட் கிளீனர் நம்ம வீட்டிலலாம் அந்த கம்பெனி இந்த கம்பெனிலாம் நிறைய வாங்குகிறோம். ஃபெனாயில் இது எல்லாமே, அதை நான் முன்னாடி சிம்பிளாக வந்து சொல்லி முடித்தேன். குடிக்கக்கூடாத அத்தனை திரவங்களும் சனி உடையது. அப்புறம் க்ரெஷர், கல்லை உடைச்சி சின்ன சின்ன பீஸ் ஆகிறது, சரிங்களா? இது எல்லாமே இப்போ சனி தான், சரிங்களா? முக்கியமாக எல்லா ஜோதிடரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லிடுறேன், இரும்பும் சனி தான். லாரியில் லோடு ஏற்றிட்டு போனீங்கன்னா அது சனி, சரிங்களா? பஸ்ஸு சனி கிடையாது, சுக்கிரன். பஸ்ஸுனா சுக்கிரன் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதாவது 10ஆம் இடத்தோட சனி இருக்கும்போது முதல்ல கஷ்டமாக இருந்து ஒரு இடத்துல இருந்து அடிமட்டத்திலேருந்து வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதன் பிறகு தொழிலாளி ஆகக்கூடிய அத்தனை ஜாதகத்திலுமே 10ல் சனி இருக்கும். அந்த 10ல் இருக்கக்கூடிய சனியை வந்து குரு பார்த்துருக்கும். நிச்சயமாக இவர்களுக்கு முழுவதுமே பழைய பொருள் வாங்கி செஞ்சால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இவங்களை அடைஞ்சே தீருவாங்க, சரிங்களா? சனிக்கு கொஞ்சம் சுருக்கமாக வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கலாம். ஓகே, அதன் பிறகு எங்கள் பெரிய அண்ணன் ராகு. இவர் எல்லாமே இப்போ நம்ம சொன்ன எல்லா தொழில்களும் இவர் செய்வார். எப்படி நம்ம சொன்ன இந்த 7 கிரகங்கள் இந்த சப்த கிரகங்களுடைய வீட்டில் தான் அவர் இருப்பார். இதெல்லாம் செய்வார், நம்பர் 2 வழியில் செய்வார். இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் கடகத்தில் ராகு இருக்கிறாருன்னு வைங்களேன், சந்திரன் அவர் எந்த நிலைமையில் வேணுமாலும் இருக்கட்டும், அந்த வீட்டுக்கு நான் தான் ராஜான்ட்டு இந்த குடிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பழக்கடை, தினசரி அலிமானம் ஆகக்கூடிய பொருள், அதன் பிறகு இந்த காய்கறி ஐட்டம், இதிலெல்லாம் தண்ணி, இதிலெல்லாம் எப்படி வேகமாக மார்ஜின் எடுக்கிறதுனுங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சி சொன்னவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அதில் எதெல்லாம் சேர்க்கக்கூடாதோ அதெல்லாம் சேர்த்து, எதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதெல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு தேவை மார்ஜின், பணம், மைண்டு, அந்த ஒரு விஷயத்தை இங்கே ராகு வந்து கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். இந்த ராகு கடின உழைப்பையும் கொடுத்துருவார். இப்போல்லாம் மேக்ஸிமம் ரோடு போகிறதுக்கு மிஷின் வந்துருச்சு 99%. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்து நிற்கும், அதில் ஜல்லி அள்ளி கொட்டுவாங்க. அதுலேயே ஒருத்தர் ஒரு வாளியில் அங்கேருந்து நடந்து வந்து தார் ஒரு இது ஊற்றுவாங்க, ஊற்றிட்டு அது சுற்றும், ஒரு வாளியில் கொட்டும், அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக போடுவாங்க. ஒரு நாளைக்கு 100 மீட்டர் ரோடு போட்டால் அது பெரிய விஷயம். அது சிங்கிள் ரோடே நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே ராகு தான்.
கடின உழைப்பு, மதியம் 12 மணிக்கு கூட வேலை செய்வாங்க. அவங்கெல்லாம் ராகுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க அப்படின்னு. உண்மைக்கு மாறான நிலைமையில் இருப்பாங்க. இது பொய் கிடையாது. உண்மைக்கு மாறான நிலைமையில் இருப்பாங்க. இது பொய் கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இங்கே கொடுத்துட்ருக்கோம். விலை போகாத ஒரு ஒரு விஷயத்தை கூட பேசிய விலை, அதாவது அதை வந்து விற்க வச்சுருவாங்க. இதெல்லாம் ராகுவுடைய சாமர்த்தியம். ராகு கேதுக்குமே இன்றைக்கி இருக்கிற தகவல் தொடர்பு டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்புறம் இந்த உணவு பொருள் சார்ந்த விஷயங்களில் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் தெரியுங்களா? இன்னும் சொல்லப்போனால் டயாபெட்டிஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தப்பாக சாப்பிட்றதுனால தான் சுகர் வருது அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ராகு வந்து துலாமிலையும் நம்மளுடைய ரிஷபத்துலையும் இருக்கிறவங்களுக்கு மிக எளிதில் சுகர் வரும். அது காரணம் அவங்க எப்போ பார்த்தாலும் வயிறை போட்டு அரைன்னு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ராகுவுடைய தொழில்கள் இந்த 7 கிரகங்களையும் தொடர்பு படுத்தி நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு கேதுவின் தொழில். கேது வந்து சார் ஆன்மீகவாதி, ஜோதிட சித்தர், சரிங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஊசி, குசு இதெல்லாம் கேது தான். டெங்கு வந்து ஒருத்தன் கதை முடியணும் அப்படின்னா அதுக்கும் லக்னாதிபதியோட கேது வந்து சம்மந்தம் பெறணும். கொசுவெல்லாம் கேது தான். நீங்கள் இந்த டெங்கு அப்பப்போ சீசனுக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ வந்து இப்போ அது முற்றிலும் வந்து தமிழ்நாடு அரசால் ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அங்கே எங்கேயாவது ஒரு பகுதியில் தான் டெங்கு பரவுது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா டெங்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா முழுக்க வரும். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த ஏரியாவிலேயே போய் யார் யார் ஜாதகத்திலாம் லக்னாதிபதியோட கேது இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்பேன். அந்த கேது யார் யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோட லக்னத்தோட இருக்குதோ அவங்கெல்லாம் டெங்குல இருந்துருக்காங்க. குருநாதர் சொல்கிறாரு கொசு கேதுன்னா கொசுன்னு. ஆனால் நம்ம உடனேலாம் நம்ப மாட்டோம். உடனே ஃபீல்டு ஒர்க்கில் போய் பார்க்குறோம். அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்ட்டு உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், சார் உண்மைங்க சார், ஐயா உண்மைங்க ஐயா அப்படின்னு. ஏன்னா ஜோதிடத்தை நம்ம இப்படி தான் கொண்டு வரணும். நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் தவறாக திணிக்கப்பட்டோம்னா இதுதான் வாழ்க்கை. இப்போ ஐயா ஒரு சுபமாரிமுத்து சொன்ன மாதிரி தான் குலதெய்வமே மறக்கிறதுனால நம்ம நான் கூட இது வரைக்கும் எந்த நோட்லேயும் குலதெய்வம் பேர் எழுதி கொடுத்ததில்ல. இனிமேல் இந்த மீட்டிங்க்கு வந்து நாளையிலேருந்து எழுதக்கூடிய அத்தனை ஜாதகத்திலையுமே குலதெய்வத்தினுடைய பேரை மறக்காமல் நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ என்னை கேட்டிங்கன்னா என்னுடைய குலத்தை சொல்லுவேன், என்னுடைய கோத்திரத்தை சொல்லுவேன். என் தம்பிக்கு சொல்ல தெரியாது, இன்னமும் தெரியாது. என் கடைசி சித்தப்பாக்கு சொல்ல தெரியாது. காரணம் அவங்களுக்கு அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய குமார் சார் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரசித்து கேட்டேன், சரிங்களா? அப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இந்த கோயில் சம்மந்தப்பட்ட பூஜை பொருள்கள்லாம் விற்கலாம், சரிங்களா? ஊசி, இந்த சார் செவ்வாய்க்கு சொல்லக்கூடிய அத்தனை காரகத்துவமும் கேதுவுக்கும் பொருந்தும். அவர் மருத்துவர், இவர் கையில் இருக்கக்கூடிய ஊசியை நீங்கள் இன்ஜெக்ஷனை நீங்கள் நானெல்லாம் போட முடியாது. அது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் போட முடியும். அப்போ இதை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் கேது வந்து சொல்லணும். அதே மாதிரி கேது பார்த்திங்கன்னா எதிலையுமே ஒரு திருப்தி அடையக்கூடிய கிரகம். போதும் சார் எனக்கு போதும். எதையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், எதையுமே ஒரு தடையை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ நீங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு, இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் இடத்துல கேதுன்னா உங்களுக்கு குலதெய்வம், பூர்வீகம், உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள், 100% சரியாகவே இருக்கும். அவர் அதை வந்து அவங்களுக்காக இல்லை, அது நமக்காக காட்டி கொடுக்குறாரு. எப்போ வந்திருக்கிற கிளைண்ட்டுக்கு தான் இப்போ பிரச்சனை எடுத்து சொல்லு, நான் உனக்கு காட்டி கொடுத்தேன், அதை கூட நீ சொல்லலைன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேது நம்மளை கேட்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ கேது இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு குழப்பம், ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். ராகு நிறைய கொடுத்தாலும் கெடுக்கும், கேது தடுத்தாலும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சோம். அதாவது ஒரு ஜாதகத்தோடைய மொத்த யோகங்களுமே 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்குள்ளார மட்டும்தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் மற்ற திரிகோணங்கள், உபஜய ஸ்தானங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி கேட்க வேண்டாம். ஏன்னா ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அவருக்கு தான் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அவருக்கு தான் கல்யாணம் ஆகுன்னு சொல்கிறாங்க, அவர் தான் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, அவருக்கு தான் லாட்ரியில் பணம் விழுந்திருக்கு. எல்லாமே அவருன்னு சொல்கிறது அந்த லக்னத்தை தான் குறிக்கும். ஃபஸ்ட்டு லக்னம். ஒரு ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருந்தால் மீதி 11 பாவங்களும் மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம எடப்பாடியை சேர்ந்த ரவிராஜன் ஐயா வருவார்.
முடிச்சிட்டேன் மேடம். சார் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதே நல்லா பின்னி பெடல் எடுத்துட்டாரு. சும்மாவே நிறுத்தி நிதானமாக சூப்பராக பேசக்கூடிய நபர்னே சொல்லலாம். அற்புதமாக 10ஆம் பாவம் தொழிலை பற்றி பேசிய நமது ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ரவிராஜன் சார் அவர்கள் பொன்னாடை போற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, எங்கள் ஆளுங்களாம் வெளியில் இருக்காங்க, முக்கியமான வேலையா. நம்ம சார் இருக்கார்ல, வாங்க குமார் சார்.